ஜனவரி 1ஆம் தேதி 2026 முதல் பூஜை போடும் படங்களை 100 நாள் கழித்து தான் ஓடிடியில் தீர்மானம் திரையிட வேண்டும். இப்போ வந்து ஓடிடி அதாவது 100 நாட்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இதுக்கு வந்து ஆடியன்ஸ் வர்றது குறைஞ்சது தான் காரணமா இல்லை? ஆடியன்ஸ் குறைஞ்சது மட்டும் ஆடியன்ஸே வர்றதில்லை, அவ்வளோ மோசமாயிடுச்சு. 4 வாரத்தில் நல்ல படங்கள் அதாவது வெற்றி அடையக்கூடிய படங்கள் வரும்போது அதோட எண்ணிக்கை அது வசூல் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க கடந்த காலங்களை காட்டிலும். அப்போ எண்ணிக்கை அதிகமாக தானே இருக்குது படம் நல்லா வரும்போது. இல்லை ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்கள். காந்தார்னு ஒரு படம் வந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்தோம். 4வது வாரத்தில் ஓடிடியில் போட்டாங்க. 5வது வாரத்தில் ஒன்றுமே இல்லை. 5வது வாரம் எல்லாருமே எடுத்துட்டோம். இது 8 வாரமாக இருந்தால் இன்னும் 4 வாரம் நல்லா போயிருக்கும். எங்களுக்கும் இதாக கிடைச்சிருக்கும், ப்ரொடியூசருக்கும் நல்ல வருமானம் இருந்திருக்கும். ஆகவே வருமானங்கள் வசூல் வந்து மிகவும் குறைந்து விட்டது. ஓடிடி 4 வாரம், ஏன்னா 4 வாரம் வரப்போகுது எல்லாரும் தெரிஞ்சது. 4 வாரம் தானே இருக்குங்கிறவங்க வரமாட்டேங்கிறாங்க. அதே 100 நாள் கழிச்சு வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக திரையரங்கள் இல்லை சார். இப்போ நடைமுறையில் இருக்கிறது வந்து 28 நாள் சார். 28 நாளில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஸ்க்ரீனிங் பண்ணும்போது மக்களுடைய டெண்டன்சியை வந்து ஓடிடியில் பார்த்துக்கலான்ற திங்கிங் தானே வர செய்யும். அது நம்ம ஒரு சாரார் தொழிலே நம்ம முடக்கம் பண்ணுற மாதிரி ஆகி போகுது. இல்லை, திரையரங்குகளும் காலியாகி போகுது, விநியோகஸ்தர்களும் காலியாகி போகிறாங்கல்ல. இப்போ நாங்கள் விநியோகஸ்தர்கள் சார்பாக சொல்கிறோம், ஒரு படத்தை வந்து 4 கோடி 5 கோடி கொடுத்து ஒரு ஏரியா வாங்குகிறோம். 28 நாள்லேயே ஓடிடிலையும் இதுலேயும் போட்டுட்டோம்னா நாங்கள் போட்ட பணத்தை எப்போ வசூல் பண்ணுறது? திரையரங்குகள் ஒன்றா தானே வசூல். இன்னொரு இது இருக்குது, படங்கள் 100 நாட்கள் ஓடுறது இல்லை. இப்போ 1 மாதங்களுக்கு குறைவாக தான் வெற்றி அடையக்கூடிய படங்கள், பெரிய படங்களே, பாகுபலி மாரியான படங்களே. அப்படி இருக்கும்போது அந்த படம் நல்லா இருந்தால் வந்துடுறாங்கல்ல. ஏன் ஓடுறதில்ல? ஓடிடி 4 வாரத்துக்குள்ள போடுறதுனால தான் ஓடுறதில்ல. நீங்கள் ஓடிடி கால அளவு நீடிச்சு சொல்லிட்டுனா நிச்சயமாக படங்களுடைய டியூரேஷன் ஜாஸ்தி ஆகும். இந்த மலையாளத்தில் வெளியான லோகா படம் பார்த்தீங்களா, அந்த ஓடிடி டேட்டை தள்ளி போய் பட திரையரங்குல நல்லா வசூல் போயிட்டு இருக்கு அப்படின்றத தள்ளி வச்சுக்கணும். அந்த மாதிரி திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து ஒரு நல்ல படம் வருது, மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கு, ரசிகர்களுடைய வரவேற்பு இருக்கு அப்படின்றப்ப அந்த மாதிரியான படத்தை குழுவுல கோரிக்கை வச்சு அந்த மாதிரியான தேதி தள்ளி போனாங்க. ஆல்ரெடி முதல்ல வித்துட்டாங்கன்னா எப்படி தள்ளுவாங்க? இல்லை இப்போ ஓடிடிக்காரங்களுக்கு நீங்கள் முன்னாடி வந்து மார்க்கெட்டிங் பண்ணும் பொழுது அவங்க தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கி தான் நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும்னு. இத்தனை நாளில் தான் நாங்கள் போடுவோம், அப்போ தான் நாங்கள் இந்த விலையை கொடுப்போம்னு அவங்க சொல்லும் பட்சத்தில் தயாரிப்பாளர் என்ன பண்ணுவார்? அதுக்கு தகுந்த சம்பளத்தை தான் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு பேசுகிறாங்க. இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்ம் வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது, சேட்டலைட் வாங்கிறதுக்கு ஆள் இல்லாத பட்சத்தில் தானே தயாரிப்பாளர்களால் நடிகர்கள் கேட்குற சம்பளத்தை கொடுக்க முடியல. அதனால் வந்து நடிகர்கள் வந்து என் சம்பளத்தை நான் குறைச்சிக்கிறேன்னு இறங்கி வரலையே. நேற்றுக்கு செல்வமணி சார் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் பார்த்தீங்களா? அதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம் சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரி அழிய ஆரம்பித்தது. என்னென்னா அவங்க வந்த புதுசில் ஏராளமாக விலை கொடுத்தாங்க. விலை கொடுத்ததை வச்சு தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணாங்க, நடிகர்களுடைய சம்பளத்தை அதிகப்படுத்திட்டாங்க. இப்போ கடந்த 3 மாதமாக எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் எந்த படம் வாங்குறது கிடையாது. தயாரிப்பாளர் இந்த ஓடிடியில் படம் விற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பளம் பேசி படத்துக்கு சம்பளம் கொடுத்து ப்ரொடக்ஷன் செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு அட்ட டைமில் எல்லா ஓடிடி தளங்களும் படம் வாங்குறது நிறுத்திட்டாங்க. இப்போ காப்பி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க தயாரிப்பாளர்கள். பட்ஜெட் என்ன, பழைய விலையை அனுசரித்து பட்ஜெட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இவங்க விலைக்கே வாங்குறதுக்கு வரல. இப்போ அந்த படங்கள்லாம் அப்படியே தேங்கி நிற்குது. உங்களுக்கு தெரியும், போன வாரம் வந்து அகண்டான ஒரு படம் வந்து ஒரு எப்படி ஃபைனான்சியல் கிரிட்டிசிசன்ஸ் வருது அந்த தயாரிப்பாளருக்கு, அவரால் விற்க முடியறதில்ல நினச்ச விலைக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கோடிக்கணக்கில் டெபிசிட் வருது. கோடிக்கணக்கில் டெபிசிட் வரும்போது அவங்களால குறித்த தேதியில் வெளியிட முடியல. இப்போ தமிழ்நாட்டில் பெரிய நடிகர் நடித்தா ஏறத்தாழ 10 படம் ரெடியாகி காப்பி ரெடியாகி இருக்குது. ஓடிடி தளங்கள் வந்து விலைவாசி வராதனால, சேட்டலைட் விலைவாசி வராதனால வெறும் தியேட்டர்கள் மட்டும் பண்ணி அவங்களால வந்து அந்த படத்துகளை வந்து ரிலீஸ் பண்ண முடியல. என்ன காரணம்? ஓடிடி நம்பி இவங்க ஏராளமாக செலவுன்னா என்ன, ஒரு படம் வந்து 100 கோடி செலவாகுதுன்னு பட்டுனா 80 கோடி வரைக்கும் டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் வாங்கிக்கிறாங்க. 20 கோடி தான் அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. இவங்க அதை வந்து இந்த ஓடிடி தளத்தினுடைய விலையை அனுசரித்து அந்த 80 கோடி கொடுத்து பழகிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி சினிமா இவ்வளோ ஸ்ட்ரகிளிங்கில். உங்களுக்கே தெரியும், கடந்த 2 மாதமாக தமிழ் படம் ஏதாவது படம் வந்திருக்கா? கிடையாது. ஒரு தீபாவளிக்கு கூட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் வர முடியல. ஏன்னா ஓடிடிக்கார கண்ட்ரோல், தீபாவளிக்கு இந்த படம் தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பொங்கலுக்கு வெளியாகக்கூடிய படங்களே அதெல்லாம் தீபாவளிக்கு வர வேண்டிய படங்கள். ஓடிடி தாக்கம் எங்களுக்கு 2025 பட்ஜெட் கிடையாது, நீங்கள் 26 தான் பண்ணணும்னு சொன்னங்காட்டி தான்
மிகப்பெரிய நடிகர்கள் படமே வந்து போஸ்ட்போன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வெளிவரக்கூடிய அந்த பெரிய திரைப்படமே இன்னும் ஓடிடி சேல் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தெரியல, அது சம்மந்தமே எனக்கு தெரியல. அப்படி ஓடிடில சேல் ஆகல அப்படின்னா இப்போ எதனால அந்த இஷ்யூ அப்படின்னா திரையரங்குல வரவேற்பு எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நாங்க அந்த படத்தை ஓடிடில வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்களா சார்? அப்ப அந்த விஷயம் உங்களுக்கு நல்ல விஷயம் தானே சார்? இப்ப திரையரங்குல ரசிகர்களுடைய வரவேற்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த நல்ல விஷயம் எப்படி நடக்கும்? 100 நாள் கழிச்சு போடுறங்கிறது மக்கள் மனதில் பதிஞ்சாதான் வரும். 4 வாரம் இல்லாம 100 வாரம் கழிச்சு போட சொல்லி கூட தயாரிப்பாளர்களோட பேச்சுவார்த்தை நடத்திருந்தீங்க. 3 சங்கங்கள் சேர்ந்து தான் நடத்திருந்தீங்க. அதுல வந்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் சொன்னாங்க. ஏன் எடுக்கலையா? அவங்க என்ன சொல்றாங்க? இல்லை சார், இதில் வந்து என்ன டிஃபிகல்ட்டிஸ் அப்போ அவங்க ரீஸ் பண்ணுதுன்னா ஆல்ரெடி கமிட்டட் மூவிஸ் நாங்கள் பேசின்னு இருக்கோம். அந்த பட்ஜெட் வச்சு படங்கள் எடுத்துட்டோம். இப்போ வந்து இதை கொண்டு போட்டால் எங்களுக்கெல்லாம் கஷ்டங்கள் வரும். அதனால் இதை கொஞ்சம் கால தாமதம் பண்ணலான்றது அவங்களோட சைடுடைய கோரிக்கை. அதனால தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம், ஜனவரி 1, 26 புது படங்கள் பூஜை போடுவது முதல் இதை அமலுக்கு கொண்டு வாங்கன்னு அவங்கள விண்ணப்பம் வைக்கிறோம் நாங்கள். ஏன்னா 28 நாள்ன்றது இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறவங்களே 28th டேயில், அதாவது ஒரு சின்ன படத்துக்கு ஒரு வரவேற்பே கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரல் பப்ளிக் எப்படி இருப்பாங்க? வந்து சரி வரப்போகுது ஓடிடியில் பார்த்துக்கலான்னு தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு வேலையினுடைய இதை வச்சு தானே அவங்களும் முடிவு பண்ணணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடுது இல்லை. கான்செப்டே வந்து நம்ம தான் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து திரையரங்களுக்கு ரசிகர்கள் பெருமளவில் வராததுக்கு ஒரு காரணம், ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த உணவுடைய விலைகளும் அந்த பார்க்கிங் கட்டணம். அந்த மாதிரி ஒரு 4 பேர் படம் பார்க்க குடும்பத்தோட போகிறாங்க அப்படின்னா குறைஞ்சது 2000 ரூபா ஆகுது. அதை நாங்கள் ஓடிடியில் ஒரு 300 ரூபாயில கொடுத்துட்டு குடும்பத்தோட வீட்டில் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா சார்? இந்த ரொம்ப நாளாகவே வச்சுட்டு இருக்கிறது, இதுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்க? அது அங்கே எங்களுக்குள்ள மீட்டிங்குகளே வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸு கொடுக்கணும் அப்படின்றது எங்களுக்குள்ளேயே நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணின்னு தான் இருக்கோம். அதாவது எல்லா திரையரங்குகள்லையும் பண்ணுறது இல்லை, அது ஒரு சில கார்ப்பரேட் கன்சர்ன்ஸில் தான் அது நடக்குது. மிச்சம் எல்லா திரையரங்குகளில் அது மாதிரிலாம் கிடையாது. காம்போ கொடுக்குறாங்க. அது டெசிஷன் பை தி பர்ச்சேசஸ் தான். அது நீங்கள் கம்பல் பண்ண முடியாது. நீங்க பேசுறதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நடிகர்கள் சம்பளம், டெக்னீஷியன் சம்பளம் வந்து ஏத்திட்டாங்க, அதுக்கப்புறம் குறைக்கவே இல்லை அப்படின்றாங்க. சங்கங்கள் சேர்ந்து இது வந்து நடைமுறைப்படுத்த முடியலையா? ஏன்னா தொடர்ந்து நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு மேல பேசிக்கிட்டே இருக்கீங்க. அது ஏன் வந்து நடைமுறைப்படுத்த முடியாம இருக்கு? ஐயா, முதல்ல வந்து எங்களுடைய விண்ணப்பத்தை நாங்கள் தயாரிப்பாளர்களுக்கு வைக்கிறோம். தயாரிப்பாளர்களும் ஒத்துழைச்சா தான் ப்ரொடக்ஷன் சைட்லலாம் நம்ம பேச முடியும். நாமளாக போய் ப்ரொடக்ஷன் சைட்லலாம் நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு துறையில் போய் நம்ம மூக்க நுழைக்க முடியாது. இது எங்கள் சம்மந்தப்பட்டது, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால் இரு தரப்பும் சேர்ந்து நாங்கள் முடிவு எங்கள் விண்ணப்பத்தை தயாரிப்பாளருக்கு வைக்கிறோம். அது வந்து தயாரிப்பாளர் எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு இல்லை, அது நாங்களாக எடுக்க வேண்டிய முடிவு கிடையாது. அவங்களுக்கு கிடையாது, அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம்னு பல மீட்டிங் சொல்லியாச்சு சார். அவங்க என்ன முடிவு எடுத்தானோ அதுக்கு எங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இண்டஸ்ட்ரி சப்போர்ட் சொல்கிறோம். ஸ்ட்ரைக்கே கிடையாது. ஸ்ட்ரைக்கில் பர்பஸே சால்வ் ஆகாது சார். ஆமாம் சார். ஆல்ரெடி சார் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கோ டெக்னீஷியனுக்கோ ஒரு கமிட்மெண்ட் வந்து ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறது ஒரு நாள் முன்னாடியோ ஒரு மாதம் முன்னாடியோ கிடையாது. குறைந்தது ஒரு வருடத்திற்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த துறையில் இப்படி வியாபாரம் ஆகுன்றது தான் சம்பளம் நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் திடீர்னு வந்து அவங்க ஒரு நாள் இது பண்ண முடியாதில்ல. இப்போ தானே உங்களுக்கு ஓடிடி சேட்டலைட் எல்லாம் வாங்கிறதுக்கு இல்லை, இந்தி ரைட்ஸ் வாங்கிறதுக்கு ஆள் இல்லாத பட்சத்தில் இந்த பணம்னா இன்றைக்கி ஸ்டாக்னேட் ஆகுது. ஸோ இது வருங்காலத்தில் இதை திருத்திக் கொள்வோன்றது தானே இப்போ பேச்சே. இந்த கடந்த தயாரிப்பாளர் சங்க கூட்டம் நடந்தப்பவுமே பார்த்தீங்களா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க சார். திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து இந்த சிறிய பட்ஜெட் திரைப்படங்களுக்கு வந்து திரையரங்கு ஒதுக்க முன் வரணும் அப்படின்ற மாதிரி அது குறித்து திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தில் பேசுகிறாங்க. அதுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? நாங்கள் பல மீட்டிங்கில் உங்களுக்கு சொல்லியாச்சு. நீங்கள் ரிலீஸை வரையறைப்படுத்துங்க. அதாவது திரையரங்கு கிடைக்காதீங்கன்னு சொல்லாதீங்க. எந்த திரையரங்கு உரிமையாளரும் நாங்கள் வந்து படம் போட மாட்டோம்னு சொல்கிறது கிடையாது. தியேட்டருங்க கட்டியிருக்கிறதே படம் போடுறதுக்கு தான். ஆனால் ஒரே சமயத்தில் 8 படம் 10 படம் வரும்பொழுது எல்லாமே எங்களுக்கு 4 ஷோ 3 ஷோ போடும்போது திரையரங்குகள் இருந்தால் தானே அது வரையறுக்க வேண்டியவங்க தயாரிப்பாளர்கள் தானே. இந்த வாரம் இந்த 4 படம் வரட்டும், அடுத்த வாரம் 4 படம் அவங்க வரையறுக்கட்டுமே. அதுக்கு வந்து நாங்கள் தடுக்கலையே. திரையரங்கு உரிமையாளரும் தடுக்கலை, விநியோகஸ்தரும் தடுக்கலையே. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளர் சங்கம் விஷால் தலைமையில் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ஒரு வரைமுறை வச்சுருந்தாங்க. இந்த வாரங்கள் இந்த படங்கள் தான் வரும். அப்போ வந்து சரியாக கிடைச்சிருந்தது எல்லா படங்களும் சார். வரையறும்பு வச்சுருந்தாங்களே சார், அது 4 படம் நீடிக்கலையே. எதுவுமே ஒரு ஸ்கீம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது நடைமுறையில் வந்து ஒரு 6 மாத காலம் 8 மாத காலம் நடத்தினா தானே அது சக்ஸஸாக இல்லையான்ற தெரியும். இல்லை அப்போ ஒரு வருஷம் அது ஃபாலோ ஆச்சு.
ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணதுன்றது இல்லை சார், அவங்களுக்குள்ளேயே அது வந்து என் படம் முன்னே வரணும், இது பண்ணணும், சென்சாரில் பண்ணாத ரிலீஸுக்கு வர முடியாமல் அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டாக்னேஷன் வரும்போது என் படத்தை முன்னாடி கூட இந்த படத்திலிருந்து ஒரு சிக்கல் வந்தது. அதுக்கு வந்து தீர்மானமாக ஒரு ஸ்கீம் மாதிரி ஒரு பண்ணாதான் அது நடைமுறைப்படுத்தும். பண்ண முடியாது ஒன்றும் கிடையாது. பட் அது தயாரிப்பாளர்கள் முனையணும். கொரோனா பீரியடில் அது கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. ஓடிடிக்கு அப்புறம் தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸோட ரேட் குறைஞ்சிருச்சு குற்றச்சாட்டு தொடர்ந்து. இந்த ஸ்நாக்ஸ் ரேட் மாதிரியே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா தியேட்டரோட டிக்கெட் ரேட்டும் குறைஞ்சதுன்னா அதிகப்படியான ஆடியன்ஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியாவிலேயே டிக்கெட் ரேட் கம்மி தமிழ்நாட்டில் தான். நீங்கள் அது தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் டிக்கெட் ரேட் கம்மி. இதை விட குறைச்சுன்னா தியேட்டர் நடத்த முடியும் இல்லைங்களா? தியேட்டருக்கு ஒரு செலவு சொல்கிறேன். 150 ரூபா டிக்கெட்டு சார் 150 ரூபா டிக்கெட்டு கவுண்டரில் கொடுக்குறீங்க. கையில் வந்து டேக்ஸ் எல்லாம் போய் 114 ரூபா தான். அந்த 114 ரூபாயில் தான் டிஸ்ட்ரிபியூட்டரும் தியேட்டர்காரரும் பங்கிட்டுக்கிறாங்க. சார் இதுல இந்த டாக்ஸ்ல இன்னொரு விஷயம், தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப சமீபத்துல ஒரு கொடுத்திருந்தாங்க, லோக்கல் பாடி டாக்ஸ் வந்து நீக்கி கொடுத்தாங்க. இது வந்து ஆடியன்ஸ் நீக்கல குறைச்சிருக்காங்க 4%. அதை வந்து ரசிகர்களுக்கு அதாவது பார்வையாளர்களுக்கு போய் சேராது பெனிஃபிட். சில திரையரங்குகள் வந்து அதிகமா அந்த காசு வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அது பண்ணவே முடியாது. அப்படி பண்ணவே முடியாது சார் 150 ரூபா டிக்கெட் இருக்கு சார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பேசுவோம் நம்ம. 150 ரூபா ஒரு டிக்கெட்டு. அந்த 150 ரூபா டிக்கெட்டில் தான் நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. ஜிஎஸ்டியிலேருந்து எல்பிடியில் இருந்து எல்லாத்தையும் குறைச்சிக்கின்னு வரீங்க. அது தன்னால தானே குறையுது. ஆடியன்ஸுக்கு வந்து 150 ரூபாய் 160 ரூபா ஆக்கவே இல்லையே. டிக்கெட் 150 ரூபா டிக்கெட் இருக்கு பார்த்தீங்களா? அதில் வந்து முன்னாடி எல்பிடின்னு சொல்லி 8% வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் 4% தான் வாங்குறாங்க. அந்த 4% தான் வாங்குறாங்க. அது வந்து ஆடியன்ஸ்டே குறைச்சிடுறாங்க. நான் எல்லா திரையரங்கும் சொல்லல, எந்த திரையரங்கும் பண்ண மாட்டாங்க. பண்ண முடியாது சார். முன்னாடி 3 பேர் பேசினா சார் ஆடியோட மைக் அவங்க அதாவது சார் யாரும் இப்போ எங்களுக்கு ஆடியன்ஸே வரல அப்படின்னு திரையரங்கு உரிமையாளர்கள் அழுகும்போது இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க சார்? ஃபஸ்ட்டு சார் ஸ்கீம் எதுக்கு சார் போடுறாங்க? ஸ்கீம் எதுக்கு போடுறாங்க? ஒரு காம்போ அது இது ஆஃபரு அப்படி ஏன் போடுறாங்க? ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வர்றதுக்கு தானே. துணிக்கடையில் ஸ்கீம் போடுற மாதிரி தான் இப்போ ஸ்கீமே போகுது. இருந்துச்சுன்னா அது நல்லதுதான். புது படங்கள் வரும்போது தான் அந்த காம்போ பிரச்சனை வருது. என்னன்னா ஒரு டிக்கெட் எனக்கு கிடைக்கணும்னா நான் இந்த இதெல்லாம் வாங்கிருக்கேன். எப்போ எந்த தியேட்டர் அப்படி இல்லை சார். ஏதாவது தமிழ்நாட்டில் எந்த தியேட்டர் இப்படி பண்ணுறது கிடையாது. ஆமாம், இந்த டிக்கெட் வாங்கினா பாப்கார்ன் வாங்கினா டிக்கெட் கொடுக்குற சிஸ்டமாக கிடையாது. இல்லாத ஒரு சிஸ்டத்தை நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணாதீங்க. ஆமாம், எங்க சார் ஏதாவது நீங்கள் ஒன்று பண்ணுங்க சார். இங்கே பாருங்க, 1200 தியேட்டர் இருக்கிற இடத்துல வந்து எங்கேயோ ஓரத்தில் 1-2 தியேட்டர் நடக்கிற தியேட்டர் நீங்கள் ஹைலைட் பண்ணி பேசாதீங்க. மெஜாரிட்டி தியேட்டர் என்ன நடக்குது? 99% தியேட்டர் அந்த மாதிரி நடைமுறை கிடையாது. ஒரு திரையரங்கு செய்யறதான சார் மொத்த கிடையாது. அது எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க? அது எப்படி சொல்றீங்க முடியே சார்? ஒரு சேட்டலைட் சேனல் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து மிஸ்டேக் பண்ற அர்த்தமா? இல்ல சார், இது சங்கங்களா சேர்த்து முடியும். சங்கங்கள் இல்ல எடுக்கிறது இல்ல. அது இல்ல சார், நீங்க சொல்றீங்கல அந்த ஒரு திரையரங்குகள் நடக்கிறது ஒட்டுமொத்தம் சொல்றீங்க. ஆமா, ஆனா சங்கமா சேர்ந்து அந்த திரையரங்கம் மீது நடவடிக்கை எடுப்பீங்க. அதான் பாருங்களேன், நாங்க வந்து சொல்லத்தான் முடியும் சங்கத்துல இருந்து. நாங்க அவங்கள போய் கை பிடிச்சி செய்ய சொல்ல முடியாது. அந்த மாதிரி நடக்கிற மிஸ்டேக் சொன்னாங்கன்னு நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அது எங்கேயாவது ரேரா நடக்குது. நீங்க அதை வந்து எப்ப பார்த்தாலும் நீங்க செய்தித்துறையில் எப்படி பண்றீங்கன்னா, அதாவது சார் 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 நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார். திருப்பியும் அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைகள்னு சங்கங்களை அணுகும் பொழுது அன்னைக்கு சங்க தலைமையில் இருக்கிறவங்க நாங்கள் அன்றைக்கி சொல்லி நீ கேட்டியா, அதனால் உனக்கு நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது, நீ உனக்கு வவுத்து நோவுனா நீ சங்கத்துக்கு வர, இல்லைன்னா நீ தன்னிச்சே எங்கன்றது தான் தீர்ப்பு இங்கே வருமே தவிர வேறு மாற்று தீர்ப்புலாம் வராது. அதனால் நீ விற்றுக்கோ, நீ செய்யத்தான் நியாயம்ன்ட்டு யாரும் அதை பேச மாட்டாங்க, சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க, பண்ணவே மாட்டாங்க. அதை நீங்கள் வந்து 200 பங்கு உறுதியாக எடுத்துக்கலாம். தவறு செய்கிற திரையரங்குகளுக்கு சங்கம் ஒத்துழைப்பு சார். இப்போ நாங்களே வந்து விநியோகஸ்தர்கள் அமைப்பிலேயே நான் சொல்கிறோம், ஒரு விநியோகஸ்தர்கள் ஒரு தயாரிப்பாளருக்கு கணக்கு கொடுக்காவிட்டால் சரியாக அந்த தயாரிப்பாளரை அந்த விநியோகஸ்தருக்கு நீங்கள் படமே கொடுக்காதீங்கன்னு சொல்கிறோமே. அதே மாதிரி திரையரங்குகள்லையும் வந்து யாரா ஒரு தியேட்டருக்காரில் ஏதோ திருடு நடந்தது அது நடந்துன்னு ஒரு புகார் வந்தானா அந்த தேட்டருக்கு நீங்கள் படம் கொடுக்காதன்னு ஒரு தயாரிப்பாளர் நிறுத்தினார்னா அந்த தேட்டருக்காரங்க யாரும் போய் இந்த தேட்டருக்கு படம் கொடுக்குன்னு கேட்டதே கிடையாது. நீங்களே ரெஃபர் பண்ணிடுவீங்களா? நாங்கள் ரெஃபர் பண்ணுறது இல்லை சார், கண்டுபிடிக்கிறது அவங்க தானே. அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது அதில் நாங்கள் தலையீடே கிடையாது. சார், கடந்த தயாரிப்பாளர் சங்க கூட்டத்தில் டிக்கெட் புக்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து அரசே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க.
வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த டிக்கெட் புக்கிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கார்பரேட் கம்பெனிக்கு பெரிய அளவுக்கு தொகை போகுது, டிக்கெட் 35 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. இதை தயாரிப்பாளர் சங்கமோ இல்லை நீங்களோ அதை எடுத்து நடத்துறதுக்கான நடவடிக்கை? இது வந்து ஏற்கனவே ஆந்திராவில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அது செய்கிற சாத்தியம் இல்லை. என்ன காரணம்னா நம்ம வந்து ஆன்லைனில் டிக்கெட் விற்கிறோம், அடுத்த நாள் காலையில் எங்களுக்கு பணம் வரணும். அரசாங்கமோ இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு கூட்டுறவு அமைப்புகளோ அதாவது தயாரிப்பாளர் சங்கம் பண்ணாங்கன்னா அடுத்த நாள் காலையில் அந்த பணம் வராது. இப்போ எங்களுக்கு பணம் வந்தால் தான் நாங்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியும். அந்த பணம் வர்றதுக்கு லேட் ஆகிட்டு இருந்துன்னு வைங்க, அவங்களுக்கு பணம் லேட் ஆகும். அதனால் தயாரிப்பாளர் சங்கம் எடுத்து நடத்தினாலுமே அவங்க எடுத்து தாராளமாக நடத்திட்டு நாங்கள் வேணாம்னு சொல்ல போகிறது எப்பவுமே. ஆனால் அது செய்கிறது சாத்தியம் இல்லைங்கிறது மற்ற ஸ்டேட்டில் ட்ரை பண்ணி பார்த்து நடக்கலை. அதெல்லாம் யாரும் நடத்த முடியாது. சங்கம்லாம் கூட்டுறவு சங்கம் வியாபாரத்தில் தலையிடவே முடியாது. இல்லை கூட்டுறவு சங்கங்கள், அது தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், விநியோகஸ்தர் சங்கமாக இருக்கட்டும், திரையரங்கு சங்கமாக இருக்கட்டும், கூட்டுறவு சங்கங்கள் வியாபாரத்தை கையில் எடுத்து செய்யவே முடியாது. அது ஒரு வியாபாரம். 35 ரூபா வருமானம் இது வந்து வேற ஒரு நிறுவனத்துக்கு போகாம திரையரங்கு உரிமையாளர்களுக்கே வந்தா தயாரிப்பாளர் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுதான் சார் நாங்களும் சொல்கிறோம். இது வந்து எப்படின்னு சொல்லப்பட்டுனா ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த நடைமுறை மாறுதல் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டா நாங்கள் 3 பேர் உட்காந்து இதை பேசி தான் நாங்கள் சரிப்படுத்த முடியும். இப்போ அவங்க ஒரு திருமணம் பண்ணுறது நாங்கள் குரூப் பேசுவாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட பேசி அதுக்கு சம ஒரு சுமூகமான முடியும் நாங்களே எட்டிடுவோம் சார். அது ஒரு துறைன்றது சார் நம்ம பேசுகிற மாதிரி ஈஸி கிடையாது. அதுக்கு வந்து ஓவர் ஹெட்ஸு டெக்னாலஜி அதுக்குண்டான சாஃப்ட்வேருங்க டெவலப் பண்ணி மக்களை வந்து கவுண்டரில் போய் நிற்காம அவன் உக்காந்த இடத்துல வந்து டிக்கெட்டுங்களை சீட்டுங்களை சூஸ் பண்ணுற ப்ரொவிஷன்ஸ்லாம் அதில் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் மக்கள் போய் பண்ணுறது கிடையாது. அதாவது அவங்களுடைய டைம் கன்சியூம். அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வந்து ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் படம் ரிலீஸ் பண்ணும் பொழுது தேவி தியேட்டரில் இருந்து அண்ணா ஸ்டாச்சு வரைக்கும் லைன் நிற்கும். கிருஷ்ணவேணி தியேட்டர்லாம் நான் படம் பார்க்கும்போது என் தலைமையிலேயே ஓடுவாங்க டிக்கெட் வாங்கிறதுக்கு. இப்போ அந்தெல்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி வந்து உட்காந்த இடத்துல டிக்கெட் ரீட் பண்ணிட்டு 10 மணி ஷோனா கரெக்டாக 9:55 வராங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வரும் பட்சத்தில் அது வந்து மக்களாக முடிவு பண்ணிக்கிறது. அவங்க வாங்கலனாலும் யாரும் அடிக்கலையே, கவுண்டரில் கூட வாங்கலாமே, அது யாரும் கம்பல் பண்ணலையே. சரி பிரச்ச முடியும். கரண்ட் பில்லை கட்டி ஷோ ஓட்டி மெயின்டெனன்ஸ் பண்ணி இவ்வளோவும் பண்ணி வந்து உங்களுக்கு வர லாபத்தை விட ஜஸ்ட் ஒரு புக்கிங் ஆப் மட்டுமே வச்சு பல 100 கோடி வந்து தனிப்பட்ட இண்டிவிஜுவல் மூலியம் பண்ண முடியாது சார். ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அமௌண்ட் இல்லாமல் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க சர்வர் வச்சுருக்காங்க, 10 நிமிஷம் வந்து சரி பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரொடியூசர் அசோசியேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. எல்லா புக்கிங் நின்று போயிடும். அவங்களுக்கு இல்லை நம்ம அது அஜெண்டாவே இப்போ இல்லை. அது நம்ம அஜெண்டா வந்து இப்போ சார் இப்போ வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் பற்றி மட்டும்தான் சார் இந்த மீட்டிங்கை நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். மற்ற விஷயங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் தனியாக ஒரு ப்ரெஸ் வைக்கிறோம், அந்த மீட்டிங்கில் பேசிக்கலாம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சினிமா எப்படி இருக்கு தமிழ்? மிக மோசமான அளவில் அதில் சொல்லிட்டோம்ல, அதில் பாதாளத்தில் இருக்குது. அதாவது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியிலிருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் வந்த படங்களில் மெஜாரிட்டி படங்கள் வந்துருந்துட்டு சுமாரான வசூலுக்கு மிகப்பெரிய காரணமே இந்த ஓடிடி தளத்தில் படங்கள் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த 2 வருஷமாக பெரிய அளவில் டிராஸ்டிக்ஸ் ஃபஸ்ட்டு சான்ஸ் அதுதான். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இது பாதிப்பு தாங்க முடியாத நிலைமையில தான் இந்த முடிவு எடுத்தோம். தயாரிப்பாளர்களுக்கு இன்றைக்கி வாங்குறதுக்கு ஆள் கிடையாது, அவங்களும் இந்த முடிவு கண்டிப்பாக எங்கூட ஒத்து வருவாங்க. அவங்க பொறுத்தவரை அவங்ககிட்டயும் எல்லாம் அவங்க சைடும் அதே தான் முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு நிலைமை வந்து 2026 100 நாள் படித்து படங்கள் ஓரம் வச்சுன்னு சொன்னால் இது சரியாகிறதுக்கு மறுபடியும் 6 மாதம் 1 வருஷம் ஆயிரும். உடனே நாளை காலையில் சரியாகாது. இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் தான். நாங்கள் 2026 பூஜை போடுற படம் தான் சொல்லியிருக்கிறோம். இந்த பூஜை போடுற படம் வர்றதுக்கு 6 மாதம் ஆயிரும் வரும். அந்த படங்கள் இப்படி தள்ளி போடுறது மக்களுக்கு தெரியும் போது அடுத்த 2026 எண்டு அல்லது 27 இது சரியாகும். அதனால் நல்ல கால அவகாசம் எடுத்துகிட்டு தயாரிப்பாளர்கள் பொறுத்தவரை இப்போ இருக்கிற சம்பளம்லாம் கண்டிப்பாக அவங்களே இன்றைக்கி சொல்லிட்டாங்க, பழைய சம்பளமெல்லாம் கொடுக்கவே முடியாது, ஏன்னா வியாபாரம் இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம் நீங்கள் இப்போ தியேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், தியேட்டர் கலெக்ஷனை வச்சு தான் நாங்கள் உங்களுக்கு விலையை கொடுப்போன்ட்டாங்க அவங்க. ஸோ தியேட்டர் கலெக்ஷன் அதிகப்படுத்த தான் தயாரிப்பாளர்களுக்கு இனிமேல் லாபம். அதனால எல்லாரும் சேர்ந்து இந்த முடிவு பொறுத்தவரை முழுமையாக வரவேற்பாங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மக்கள் பழையபடி திரையரங்கு வருவாங்க நம்பிக்கையில் தான் இந்த தீர்மானத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நல்லபடியாக நடக்கும். ஜனவரி மாதம் வந்து ஒரு 3 பெரிய படங்கள் வருதுன்னு சொல்றாங்க. ஜனநாயகன், பராசக்தி, அது வந்து ஒரு நல்ல வசூல் கொடுக்கும். ஒரு சரி, சினிமா வரக்கூடிய ஒவ்வொரு படம் பெரிய வசூல் கொடுக்கணும்னு நாங்கள் நம்பிக்கை செய்கிறோம். நம்பிக்கை தான். நீங்கள் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 2 படத்தை மட்டும் சொல்கிறீங்க, நாங்கள் அப்படி இல்லை. 2026 வெளியாறு 2025 வந்து மிக மோசமான ஆண்டாக எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. 26 மிக பிரகாசமான ஆண்டா அமையணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். வர்ற எல்லா படம் ஓடணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நன்றி. புதிய திரைப்படங்களை விட அதிகமான ரீரிலீஸ் திரைப்படங்கள் வந்து சார் ரீரிலீஸ் திரைப்படங்கள் வந்து 1-2 படம் தான் சார் பெருசாக ஓடுது. நீங்கள் அதாவது 50 ரீரிலீஸ் படம் பண்ணால் 2 படம் ஓடுது.
அதனால் ரீரிலீஸ் எல்லாம் வந்து தியேட்டரில் வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. புது படங்கள் தான் தியேட்டர் ஃபீல் பண்ண முடியும். நாங்கள் புது படங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ரீரிலீஸ் படங்கள் இல்லாத போது போட்டுட்ருக்கோம், அவ்வளோதான். மற்ற மொழி படங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. அது எப்போவுமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணு சார், இன்னைக்கு இல்லை, காலங்காலமாக மற்ற மொழி இங்கிலீஷு, ஹிந்தி, மலையாளம் எல்லாமே எல்லா ஸ்டேட்லையும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓடிட்டு தான் அந்த மாதிரி கழிச்சு வந்தால் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பண்ணியிருக்கு. ஓகே.